உங்க 2 பேருக்கும் வந்துட்டு ஒரு தங்கச்சி பாப்பா வரப்போகுது. யா மாமி டம்மில இருக்கு. என்னப்பா துப்பிட்டு அவங்களுக்கு பேர் நாங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கோம், நிறைய நேம்ஸ். ஸோ பேபி கேர்ள் இருங்க, என்னுடைய பேபி பாப்பா பாக்குறீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ தமிழில் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், நானும் சதீஷும் வந்துட்டு திருப்பி ஒரு நியூ பேரண்ட் ஆக போகிறோம். ஸோ அதுவும் வந்துட்டு பேபி கேர்ள். ஸோ நமக்கு தெரியும் உங்கள் எல்லாருக்குமே. இப்போ தான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நான் தான் ஸ்வேதா, என் ஹஸ்பண்ட் பேர் சதீஷ். அதுக்கப்புறம் எனக்கு 2 பசங்க இருக்காங்க. ஒரு பெரிய பையன் வந்து கிரிஷ், இன்னொரு சின்ன பையன் வந்து அனிஷ். ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு 3வது பேபி வரப்போகிறாங்க. உங்க 2 பேருக்கும் வந்துட்டு ஒரு தங்கச்சி பாப்பா வரப்போகுது. யா மாமி டம்மில இருக்கு. என்னப்பா துப்பிட்டு அவங்களுக்கு பேர் நாங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கோம், நிறைய நேம்ஸ். ஸோ பேபி கேர்ள் இருங்க, என்னுடைய பேபி பாப்பா பாக்குறீங்களா? நல்லா தெரிஞ்சிச்சா? அது என்னுடைய சூப்பரான தொப்பங்க. அது பேபி பம்பே இல்லை. ஐம் ஸோ சாரி. யாரெல்லாம் இப்போ கழுவி ஊச போறீங்கன்னு தெரியல. சும்மா ஒரு ஃபன் பண்ணலான்னு தான். ரொம்ப ரொம்ப சாரி. ஸோ நம்ம எப்படி நியூ பேரண்ட் ஆக போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பி அந்த கிளிப் நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்திருப்பீங்க. கிரிஷானிஷ் வந்துட்டு நாங்க சர்ப்ரைஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்துட்டு பப்பி தான். அவனுங்களே பிராங்க் பண்ணலாம்னு நினைச்சா அவனுங்க வந்து கண்டுபிடிச்சிட்டானுங்க. சரி, இவங்க நம்மளை வளர்த்ததே பெரிய விஷயம், இவங்க இன்னொரு குழந்தைய பெற்று அதை வளர்த்துக்க போறாங்களா அப்படின்னு அவங்களே நினைச்சிட்டாங்களான்னு தெரியல. கிரிஷ் கண்டுபிடிச்சிட்டான் கிளீனா. சரி, ஓகே. என்ன அனி வா வா. சரி, என்ன டாடி வந்துட்டு காமிங்க, மாம்ஸ் காமிங்க போட்டோ பிக்சர். இல்ல இங்க ஓரமா யா நம்ம வந்துட்டு சொல்லுங்க. என்ன பிரச்சனைனா 4 hours இந்த சண்டே மத்தியானம் இப்ப போனோம்னா நைட்டு வந்துட்டு வரதுக்கு லேட் ஆகும். ஆனா நாளைக்கு ஸ்கூல் ஸ்கிப் பண்ண கூடாது. நோ ஸ்கிப்பிங் ஸ்கூல். So it's just you two should go and I can தனியா வீட்ல no Appa can go. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆக்சுவலி வந்துட்டு நிஜமாவே வந்து போய் பப்பியை பிக் பண்ணிகிட்டே வந்துட்டு இருப்போம். அந்த அளவுக்கு சதீஷ் வந்து இதுவாக இருந்தார். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லியே ஆகணும். எனக்கு நாய்னா ரொம்ப பயம். எந்த அளவுக்கு பயம்னா, அந்த பக்கம் நாய் இருந்துச்சுன்னா நான் இந்த பக்கம் தெரிச்சு விடுவேன். ஸோ அதுவும் வந்து என்னை வந்து ரோட்டில் வந்து நாயெல்லாம் துரத்திருக்கு. நான் சைக்கிளில் போகும்போது இந்தியாவில் துரத்தி விழுந்து வாரி அந்த அனுபவம்லாம் இருக்கா. எனக்கு வந்து அந்த நாய்னா கொஞ்சம் ட்ராமா இருக்கு, கடிச்சிருமோ அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மாவுக்கு பயம், அப்பாவுக்கு வந்து நாய்னா பிடிக்காது. ஸோ 2 பேருமே மேபி அதனால வந்து சொல்லி இது பண்ணனால. இன்னொன்று எனக்கு ஸ்டில் ஞாபகம் இருக்கு, ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட் போனேன். அங்கே வந்து ஒருத்தவங்க வந்துட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. அம்மா வந்து என்னப்பா ஆச்சு அப்படின்னு, நாய் கடிச்சிருச்சு அப்படின்னாங்க. நாங்கள் வந்துட்டு அம்மா கேட்டாங்க, ஐயோ நாய் கடிச்சிச்சா, எங்கப்பா எந்த ஏரியா அப்படின்னு. இல்லை ஆண்டி நாங்கள் வளர்த்துறோம் நாய் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்துட்டு அதுலேருந்து எங்களுக்கு சொல்லி எனக்கு அப்படியே இதுவாயிட்டு, மேபி அதனால எனக்கு அந்த நாய்னா கொஞ்சம் பயம். ஸோ கொஞ்சமாக எனக்கு நாய் பயம் எப்போ போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் நம்மளுடைய பழைய வீடு இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வீட்டுக்கு எங்கள் வீடு பக்கத்தில் வந்துட்டு நாய் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போகும்போது சரி வெள்ளைக்காரங்க நம்மளை வந்து ரொம்ப லைக் வெள்ளைக்காரங்களுக்குலாம் நாயின்னு சொல்லக்கூடாது, அவங்க பர்த்டே பார்ட்டி கொண்டாடுவாங்க, நாயை வந்து ஃபேமிலி மெம்பர்ஸாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ லிட்ரலி அந்த மாதிரியா அவங்க இதில் எனக்கு பயம் அப்படின்னா நம்மளை வந்து ஹேட் பண்ணுவாங்க. சரி அவங்க நம்மளை ஹேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி லைட்டாக தடவை கொஞ்சோண்டு போச்சு. அப்போ கூட அந்த நாய் எப்பாரு வல்லுன்னு குலைச்சிட்டே இருக்குமா. ஆனாலும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். ஆனால் நம்மளை பார்த்து குலைக்காது. அந்த நாய்க்கு வந்து ஆம்பளைங்களை கண்டாலே பிடிக்காதா. அதனால சதீஷ், கிரிஷ், அனிஷெல்லாம் பார்த்து குலைக்கும். ஸோ யாரை பார்த்து குலைச்சா அதனால எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மலர் இருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம ஃப்ரெண்டு. ஸோ அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டில் 2 நாய் இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் 2 நாய் பார்த்து
பரவாயில்லையே அப்படின்னு. ஆனால் நாங்கள் போனோடனே எனக்கு ரொம்ப பயம். அவங்க உள்ளே வச்சு பூட்டிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோ பழைய வீடியோ ஒரு 2023 நான் இப்படி தான் உட்காந்துட்டு இருந்தேன். அது மேலே இப்படிலாம் கிராஸ் பண்ணி போனாங்க. அவங்களுடைய சின்ன குட்டி நாய் பேர் வந்துட்டு சக்தி, பெரிய நாய் பேர் வந்துட்டு வைஷு. அது எனக்கு ரொம்ப அழகா லைக் குட்டி அவங்களுடைய சின்ன குட்டி நாய் வந்து பார்த்தீங்கன்னா மால்டிப்பூ அந்த மாதிரி ப்ரீடு, பெரிய நாய் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்கி போடல் மிக்ஸ். எனக்கு ஃபர்ஸ்ட் நம்ம நாய் வளர்க்கலாம் கண்டிப்பா அப்படின்னு எப்போ தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஃபால் ஃபெஸ்டிவல் போயிருந்தோம். அங்கே வந்து கிளியோன்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல் நாய். அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் லேப் அண்ட் கோல்டன் ரெட்ரீவருடைய ப்ரீடு. கோல்டன் ரெட்ரீவர் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு கோல்டு கலரில் அப்படியே நல்ல முடியாக இருக்கும், அழகாக இருக்கும், ரொம்ப இன்டெலிஜென்ட்டான நாய். ஆனால் முடி கொட்டும் பாருங்க, அவ்வளோ கொட்டும். அதே மாதிரி லேப்ரடாகும் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான டாக். ஸோ இந்த கோல்டன் ரிட்ரீவர் லேப்ரடாக் வந்து முக்காசி காப்ஸ் அந்த கம்பைன் லேப்ரடார் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கம்பைன் ப்ரீடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஊரில் வந்து காப்ஸுடைய இதில் வந்து சம்டைம்ஸ் ஜெர்மன் ஷெப்பர்டோட இதுவும் கூட இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இன்டெலிஜென்ட், அந்தளவுக்கு இதெல்லாம் வச்சுக்கோங்களேன். ஆனால் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக முடி ஷேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த கிளியோன்னு சொன்ன பார்த்தீங்க, க்ளோவி. ஸோ அவளுடைய வீடியோ கிளிப் பாருங்க. Thank you. It's 3 years old, so full grown, body wise, height wise. ஆக்சுவலி அதை நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சுப்பீங்க ஃபால் ஃபெஸ்டிவல். அவளை அது பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த இது வரைக்கும் நான் வந்து அந்த மாதிரி ஒரு சமத்தான நாயை பார்த்ததே இல்லை. அவளுக்கு வந்துட்டு 14 months ஆகுது. அதாவது 14 monthsனா ஒரு வயசுக்கு மேலே. ஸோ என்னன்னா அவங்க வந்து காலில் வந்து அந்த அவளுடைய லீஷ் கயிறு வச்சுருந்தாங்க, எங்கேயுமே போகலை. அவ்வளோ சமத்தா இருந்தது. அதை பார்த்தோன்னே எனக்கும் இவ்வளோ சமத்தா ஒரு நாய் இருக்குமா, நான் நினச்சேன் நாயனா நம்மளை கடிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேனே, இவ்வளோ சமத்தா இருக்காளே அப்படின்னு இருந்தது. அனிக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா அனிக்கும் நாய்னா கொஞ்சம் பயம் ஆக்சுவலி, ஆனால் அவனுக்கு ஆசான பயம். அவனுக்கும் பிடிச்சிட்டு நம்ம தூக்கிட்டு போகலாமான்னு ஒரே கேட்டுட்டு இருந்தான். நான் வந்துட்டு இல்லடா, அது எப்படிடா நம்ம அது வந்து அடாப்ட் ஷெல்டர்ல இருந்த நாய் அடாப்டேஷனுக்கு போட்டிருந்தாங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லடா நம்ம டக்குன்னுலாம் எடுக்க முடியாது, நம்ம பேப்பர் ஒர்க்ஸ் இருந்தது. ஆனால் டு பி ட்ரூ எனக்குமே வந்து அந்த டைம்ல வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் என்ன சொல்றது, நம்ம வந்து அடாப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் இருந்தது. ஆனால் வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கல் ரீசன்ஸ் யோசிச்சேன். உங்க எல்லாருக்குமே தெரியும் சதீஷ் கொஞ்சம் வந்து லங் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ வந்து நம்மக்கிட்ட ஒரு பேர்ட்ஸ் இருந்தது. அந்த பேர்ட்ஸை கொடுத்த ரீசனே வந்து ஃபெதர்ஸ் வந்து வீடு ஃபுல்லாக பரவும் போது அவர் இன்ஹேல் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் பேர்ட்ஸே நம்ம வேணாம் சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து இந்த நாயுடைய இது வந்ததுன்னா அது வீடு ஃபுல்லாக ஷெட் ஆகும் அப்படின்றதுனால. ஆனால் அந்த கிளியோடைய ஸ்கின் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தான், அவ்வளோ ஷைனியாக, லைக் எனக்கு இன்னும் கூட வந்துட்டு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஆனால் ஒன்லி ரீசன் ஷெட் ஆகும் அப்படின்றதுனால நாங்கள் வேண்டாப்பா டக்குன்னுலாம் இது பண்ண தேவையில்ல, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து ஷெல்டரில் அந்த மாதிரி நிறைய நாய் வந்திருக்கு. ஆக்சுவலி நிறைய வீடியோ கிளிப்ஸ் மிஸ் ஆகிடுச்சிங்க. நாங்கள் போய் இதுக்குன்னு ஒரு ஷெல்டரில் வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் பார்த்தோம். அந்த வீடியோ கிளிப்ஸ் லைட்டாக மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் எல்லாமே பெரிய சைஸ் நாய் தான் இருந்தது. ஸோ இங்கே வந்து எப்படின்னா ஷெல்டர்ஸ் இருக்கும், அங்கங்கே ஷெல்டர்ஸ் வந்து நம்ம போயிட்டு இது பண்ணிக்கலாம். அங்கே வந்து மினிமம் சார்ஜஸ் தான் இருக்கும், 350 250 அப்படின்னு சொல்லிட்டு. அது கூட ஏன் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து ஒரு பொறுப்பு வரும் அப்படின்றதுனால, இல்லைனா வந்துட்டு ஃப்ரீயாக அது தானே அப்படின்ற மாதிரி ஒரு ஜீவனை நம்ம இது பண்ணக்கூடாதுல, கன்சிடர் பண்ணணும்ல, அதுக்காக தான் அந்த இது. ஸோ அந்த மாதிரி ஷெல்டரில் இருக்க டாக் நம்ம வந்து அடாப்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் வேக்சின் போட்டிருப்பாங்க சூப்பராக. ஸ்பேயிங் நியூட்ரல், அதாவது பாய்ஸ்க்கு வந்து அந்த ரீப்ரொடக்டிவும் கேர்ள்ஸ் அந்த இதையும் ரீப்ரொடக்டிவ் இது பண்ணுறது தான் அந்த ஸ்பேயிங் அண்ட் நியூட்ரல். ஓகேவா, அது ரெண்டுத்தையும் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ சூப்பராக எல்லாமே பண்ணிடுவாங்க, ஃபுல் பாடி செக்கப் எல்லாமே பண்ணிடுவாங்க. அது வந்து நிறைய இது இருக்கும். எனக்கு ஷெல்டரில் வந்துட்டு லைக் அடாப்ட் பண்ணுறதுல எங்களுக்கு ஆக்சுவலி வந்து நாங்கள் போய் பார்த்தோம் ஷெல்டரில். ஒரு ஷெல்டர் வந்துட்டு கொஞ்சம் மோசமான ஷெல்டரும் இருக்குது. அதை பற்றிலாம் நம்ம இதில் பேச தேவையில்லை, நம்ம இதில் வந்து ஒரு பாசிட்டிவாகவே பேசிடுவோம். ஓகே, ஸோ
யா அந்த ஷெல்டர் நாங்கள் போனோம். ஒரு ஷெல்டர் சூப்பராக இருந்தது. அங்கே வந்து 2 குட்டி நாய்ங்களாக இருந்தது. அந்த மாதிரி நாங்கள் பார்த்தோம். ஆனால் வந்துட்டு அப்போ வந்து பழைய வீட்டில் இருந்தோம். அப்போ வந்து நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். இவருக்கும் பிஸியாக இருந்தது. நான் வந்து சொன்னேன், இல்லைப்பா கூட்டிகிட்டு வந்தா அப்போ வந்து அப்பவும் பெரிய நாய் தான், கூட்டிகிட்டு வந்தால் பார்த்துக்கணும். இல்லை எனக்கு இன்னும் அப்போ மைண்ட் செட் ஆகல. இன்ஃபேக்ட் கேட்டிங்கன்னா நான் வெளியே தான் நின்றுட்டு இருந்தேன். அவர் தான் உள்ளே போயிட்டு அந்த நாயெல்லாம் பார்த்துட்டு வந்தாரு. இவ எடுக்கலாம் அப்படிலாம் நான் சொன்னேன், இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நமக்கும் வந்து இவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, பப்பி பப்பி டாக் டாக் டாக்னு. அந்த கிளியோவை பார்த்தோன்னே டோட்டல் என்னுடைய மைண்டே ஆஃப் ஆயிடுச்சு இந்த சென்ஸ் லைக் ஆன் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம், ஆஃபில். ஸோ எடுத்துக்கலாம் நம்ம கிளியோவை அப்படின்ற அளவுக்கு நான் வந்து இறங்கினேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய் வாங்கலாம் அப்படின்னு இறங்கினேன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளியோனால தான். இது வந்து ஒரு அனிமல் இது இருந்தது, பப்பி ஷாப் இருந்தது. அது பேர் வந்துட்டு சூப்பர் ஹீரோவோ சூப்பர் எதுவும் ஒரு ஆலை. இதில் அந்த கிளிப்ஸ் வேணால் நீங்கள் போய் பாருங்கள். நாங்கள் அங்கே தான் நேராக போய் பார்த்தோம் ஃபஸ்ட்டு. அந்த கிளிப்ஸ் இப்போ நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. Superstar puppies. They're gonna be a little bit new, so they're gonna be buying on everything just because they're on TV. Okay. He's super hyper. Also, that package that you were just looking at, it becomes all included in the pricing. So the pricing is a little bit up higher more just because of You know, this wood suck. But all microchips and worms. you know, this wood bite. I'll go back and I will get you guys back. It's not a bite. It's not a bite, bite. எதுவும் பண்ணதுடா You bite. It's going so crazy. I keep doing something like விட்டுருங்க, அணிக்கிட்ட வரட்டும். இது ரொம்ப கியூட்டா இருக்குடா. இருந்தா பிரைசிங் ரொம்ப அதிகமா இருக்க கூடாதுல. மேல் வருது. நான் ஆக்சுவலா ஃபீமேல் தான்டா நான் பாக்குறேன். முடி கொட்டி தான் பாருங்க, தடம் போகுது. ஸ்மெல் பண்ணுதுடா, ஒண்ணு பண்ணலடா. bite me. It's not bite. பேர் பைட் பண்ணல. எங்க? மாம்ஸ் அப்ப இது பைட் பண்ணுது. It's not bite. மாம்ஸ் பைட் பண்ணலடா, நக்குதுன்னு நினைக்கிறேன். Yeah, don't bite. இல்ல அது ரொம்ப நாள் கழிச்சு இவங்கள மீட் பண்ற வெளியில ரொம்ப ஹைப்பர்ல இருக்கு. கழுத்து பாத்து. சரி ஓகே, உங்களை எடுத்துட்டு போயிட சொல்லு. How's it social? Yeah, bite. நானம்மா. சரி ஓகே. ஓகே. ஓகே ஓகே ஓகே. ஸோ அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் அங்கே போய் பார்த்தோம். எல்லாம் க்யூட்டாக இருந்தது. ஐயோ ஃபஸ்ட்டு ஒருத்தி வந்து ஒரு பையன் அதுமாரி அது ஓகே. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. சூப்பர் க்யூட் பப்பீஸை ஆக்சுவலி வந்து அங்கே வந்து அடாப்ட் இல்லை, இது வாங்கணும் தான். எவ்வளோ தெரியுமா அங்கே வேலை? ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, சதீஷோடைய பேண்ட்டெல்லாம் கடிச்சு விட்டா அந்த டாக் வந்து அந்த பப்பி வந்து பப்பின்றது வந்து ஐ திங்க் 1 வயசு வரைக்கும் பப்பி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே டாக் கணக்கில் வருமா என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் ட்ராப் ஆஃப் பண்ணுங்க. ஸோ 1-1.5 நினைக்கிறேன், 1.5 ஏஜ் வரைக்கும் பப்பி தான் சொல்லுவாங்க. ஸோ 12 வீக்ஸ் ஆகுதான். இந்த ஊரில் வந்து பிறந்து 8 வீக்குக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க. அட்லீஸ்ட் மினிமம் 7 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். 8 வீக்குக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க. மினிமம் 50 டேஸ் ஆயிருக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு மதர் ஃபீடிங் இருக்கனால கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதனால கொடுக்க மாட்டாங்க. ஸோ 8 வீக்குக்கு வந்து சேல் போடுறாங்கன்னா லைக் எல்லாரும் பீப்புளும் வந்து ஃபஸ்ட்டு 8 வீக்லேயே வாங்கிடுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேலேருந்து நம்ம கூட இருக்கணுன்றது தானே நமக்கு ஆசை. கூட இருக்க நம்ம கூட அடாப்ட் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்த அந்த ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கல்ல, இந்த பப்பி வந்துட்டு 12 வீக்ஸு. ஸோ இதனுடைய விலை எவ்வளோன்னு சொல்லுங்கள். நான் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கொடுக்குறேன், கெஸ் பண்ணுங்க. ஓகே, கெஸ் பண்ணலைன்னா இல்லை பண்ணியிருந்தீங்கனாலும் நான் சொல்கிறேன், இதனுடைய விலை வந்து 4500. டபால் அப்படின்னு உங்கள் எல்லாருடைய நெஞ்சு வெடிக்கிறது தெரிஞ்சுது. எங்களுக்கும் அங்கே வெடிச்சிருச்சு. ஒரு நிமிஷம் நாங்கள் ஆடியே போயிட்டோம். என்னது 4500 அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஆமாங்க 12 வீக்ஸ் ஆயிடுச்சு, அதனால தானே நாங்கள் விலை கம்மி பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க. இப்போ இந்த கிளிப்பை பார்த்துட்டு வாங்களேன், இந்த குட்டி பேபியை போய் பார்த்துட்டாங்க. செம்ம க்யூட்டாக இருக்கா. ஸோ
சமத்தா இருக்கு செல்லக்குட்டி. என்னப்பா பட்டு ரொம்ப சமத்தா இருக்கிற பட்டுக்குட்டி. இப்படிதான் இருக்கணும் சமத்தா. செல்லக்குட்டி வடக்கண்ணா செல்லக்குட்டி வடக்கண்ணா நான் செல்லும் எவ்வளவு சமத்தா இருக்குறா. இருடா பாக்கலாம். எனக்கு ஃபீமேல் தான்டா வேணும், மேலா இருக்கு எல்லாமே. ஏன் மேல் வேண்டாம்? ஐயோ இது நடுக்குதுப்பா. அம்மா பயப்படுது. கொஞ்சம் நடுக்குது. கேச்சுக்கிறியா? கடிக்குது. தூக்க கூடாதுன்னு போட்டுருக்காங்க. தரையில இருந்து ஐயோ ஷிவர் ஆகுதுப்பா. இதுக்கு பாவம்ப்பா. ரொம்ப பேபி இது. எவ்வளவு சொன்னாங்க? 11 weeks இல்ல 9 weeks சொல்லிட்டு அங்கெல்லாம் நாய் பாவமா இருக்கு. அச்சோ இதுவே எனக்கு பாவமா தான் இருக்கு. தெரியலடா. ஆமா இது தொடர ரொம்ப நடுங்குதுடா. எனக்கு அது பிடிக்கவே இல்லப்பா. அது ரொம்ப ஹைப்பரா இருக்கு. இப்போ அந்த மாதிரி சமத்தா இருக்கணும். அது வந்து 13 weeks டா. அது பெரிய நாய்டா அந்த கோல்டன் டூடல். ஸோ இந்த குட்டி பேபியை போய் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இவங்களுடைய விலை எவ்வளோ அப்படின்னு சொல்லுங்க. இவங்களுக்கு வந்துட்டு 8 weeks இப்போதான் குட்டி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கீழே விட்டோன்னா அப்படி நடுங்குறாங்க. ஆனால் எனக்கு இந்த ஸ்டோர் அவ்வளோவா ஃபேன் இல்லை. ஏன்னா ஏதோ ஒரு கமர்ஷியலாக இருந்த மாதிரி இருந்தது. அவ்வளோவா ஃபேன் இல்லை. ஆனால் நாங்கள் போய் பார்த்தோம். ஸோ இவங்களுடைய விலை எவ்வளோ தெரியுமாங்க? 6500 ஒன்லி அப்படின்னு சொன்னாங்க. நான் எனக்கு வந்துட்டு ஒரு நிமிஷம் வந்துட்டு $6500 அப்படின்னா நம்ம ஒரு படத்துக்கு எவ்வளோ? இந்த ஒரு படத்தில் வரும் பார்த்தீங்களா, சிம்பு சொல்லிட்டு இருப்பான் என்னது, அவர் ஒரு பப்புக்கு போவார் 99,909 ஒன்லி அப்படின்வாங்களா. அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. 6500னா 85ன்னு வைக்கிறேன். 5,52,500 சரி ஓகே. அதுக்கு வர அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க ஃபினான்ஷியல் ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவைலபிள், நீங்கள் வேணால் வந்து லோன் எடுத்துக்கோங்க. நாங்கள் இருக்கிற லோனே எங்களால் கட்ட முடியல. சோலாருக்கு ஒரு லோனு, காருக்கு ஒரு லோனு, வீட்டுக்கு ஒரு லோனு. என்னால் வந்து இதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியல. நான் வந்துட்டு இல்லை வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு கமுக்கமாக வந்துட்டு சரி எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டோம். அப்புறம் இன்னொரு குட்டியும் பார்த்தோம். அந்த கிளிப்பையும் வேணா பாருங்க. அவங்க டாய்ஸ் எடுத்து போயிருக்காங்களா? ரொம்ப அழகா தான் இருக்கு. ஆனா இது வந்து 13 weeks ஃபீமேல். 13 weeks. இது வந்து 4000 ரூபாய்டா. நாளைக்கு ஒண்ணு போட்டுருமா? ஆமா கண்டிப்பா. யா ஐ லவ் honey. Yeah. Do you want to go pet her? Yeah, Careful honey with your legs. right? You like that? You like that? தூக்க வேண்டாம். Yeah. Puppy should be on the floor. 13 weeks தான். ஸோ இந்த குட்டியும் வந்துட்டு 12 weeks அதனால விலை கம்மி பண்ணியிருக்காங்களாம். ஸோ இதுதான் சொன்னாங்க. ஆனால் நம்ம அங்கே வாங்கலை. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு பெரிய கதையாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு சதீஷ் வந்து ஒரே சர்ச் பண்ணிட்டு இருந்தாரு. நான் சொல்லிட்டேன், நான் கண்டிஷன்ஸ் போட்டேங்க டு பி ட்ரூ. என்னென்ன பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குற மாதிரி பொண்ணு பார்க்குற மாதிரி நான் பயங்கரமாக கண்டிஷன்ஸ் போட்டேன். என்னென்ன கண்டிஷன்ஸ் போட்டேன் அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு வெள்ளையாக இருக்கணும் அப்படின்றது. ஏன்னா அப்படின்னா லைக் மேபி நம்ம சின்ன வயசுல இருந்து அந்த ஹீரோயின்ஸ் இந்த பொம்மரி நாய்க்குட்டி பார்த்து எனக்கு அது வந்து ஒரு இதுவாக இருந்தது பார்க்கறதுக்கு. நல்ல வெள்ளையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். புசு புசுன்னு இருக்கணும். ஆனால் முடி கொட்டவே கூடாது, ஒரு சொட்டு கூட கொட்டக்கூடாது. அதுக்கப்புறம் ஃபீமேல் டாகாக இருக்கணும். ஏன் நான் ஃபீமேல் டாகாக இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன்னா, எப்படியோ பீரியட்ஸ் அந்த இதெல்லாம் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து ஸ்பேயிங் பண்ணிடுவோம். ஸோ அதனால நமக்கு வந்து அந்த இதில் 4 months நம்ம அதை பண்ணிடுவாங்க. இந்த ஊரில் முக்காசி பண்ணிடுவாங்க. ஏன்னா அது வந்து பண்ணுறது தான் வந்து பப்பீஸுடைய ஹெல்த்துக்கு நல்லதான். இல்லைனா வந்து அவங்களுக்கு ஹீட் வேவ் அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இங்கே வருமா. அதனால பண்ணிடுவாங்க முக்காவாசி. ஸோ அதனால் நான் வந்து ஃபீமேல் கேட்டேன். ஏன்னா ஸோ தட் லெஸ் அக்ரெசிவாக இருக்கும், காமாக இருக்கும். அப்புறம் வந்து எங்கள் வீடு பக்கத்தில் வந்து 2 கோல்டன் ரெட்ரீவர் வச்சுருக்காங்க. ஸோ 1 மேல் 1 ஃபீமேல்.
ஸோ அவங்க சொல்லும் போது நான் கேட்டேன், எல்லாருக்கிட்டையும் கேட்பேன். எந்த அளவுக்கு நான் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா இவங்க வந்து ரொம்ப ஸ்டெபானா இருந்தாங்க, சதீஷ், கிரிஷ், அனிஷ்லாம். ஸோ நான் எல்லாருக்கிட்டையும் கேட்பேன், உங்கள் வீட்டு நாய் எப்படி, உங்கள் வீட்டு நாய் எப்படி, இது என்ன ப்ரீடு, இது என்ன ப்ரீடு, என்ன வாங்கலாம் அப்படின்னு டெய்லி எல்லாருக்கிட்டையும் கேட்பேன். ஸோ அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னது ஒன்று வந்து, அவங்களுடைய நாய் இருக்குது பார்த்தீங்களா, கோல்டன் ரிட்ரீவர் வந்து இன்டெலிஜென்ட்டான நாய் இருக்குன்னே சொன்ன மாதிரி அவங்களுடைய, ஆனால் பயங்கரமாக ஷெட் ஆகும். ஸோ அவங்களுடைய மேல் டாக் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ப்ரொடெக்டிங்காக, அவங்களுடைய ஃபீமேல் நாய் வந்து சில்ட்ரன்ஸ் ப்ரொடெக்டிங்காக. ஸோ இது இவங்க மட்டும் இல்லை, நிறைய பேர் சொன்னாங்க ஃபீமேல்னு. எங்களுடைய பழைய வீடு பக்கத்து வீட்லேயும் சொன்னாங்க, ஃபீமேல் வந்துட்டு ரொம்ப சமத்தாக இருக்கும், கொஞ்சம் இதுவாக இருப்பா, லைக் அப்படி இப்படின்னாங்க. சரி ஓகே, நாங்கள் ரொம்ப யோசித்தோம். சரி ஓகே, நம்ம கிட்ஸுக்கு வேணும்னா இன்னொன்று நம்ம கிளியோடைய இன்ஸ்பயர் ஆகி தான் நம்ம வந்து வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஸோ கிட்ஸுடைய வேணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு லைக் நம்ம ஃபீமேல் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி என் மைண்ட் வந்து ஃபுல்லாக செட் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, என் ஃப்ரெண்ட் வீட்டில் மலர்ன்றவங்க வீட்டில் போயிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வீட்டில் வந்துட்டு ஒரு மேல் ஒரு ஃபீமேல் இருக்குல்ல, அந்த ஃபீமேல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், கொஞ்சம் ஒரு சமத்து அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால நான் வந்துட்டு கண்டிப்பாக ஃபீமேல் அப்படின்னு சொல்லி என் மைண்ட் ஃபுல்லாக ஃபீமேல் செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக கோல்டன் ரெட்ரீவர் வாங்க முடியாது, ஏன் அப்படின்னா ஷெட் ஆகுது. ஆனால் எனக்கு அதே மாதிரி இன்டெலிஜென்ட்டான நாயும் வேணும் அப்படின்றது தான் வந்து நாங்கள் முடிவு பண்ணோம். சரி ஓகேப்பா, இவ்வளோ வந்து கண்டிஷன்ஸாக வேறு என்ன, இன்னொரு ஒரு பெரிய கண்டிஷன் போட்டேன். விலை வந்துட்டு சீப்பாக இருக்கணும், 1000 ரூபாய்க்குள்ளே, அதாவது நான் சீப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். நம்ம வந்து அடாப்ட்லாம் பார்க்கும்போது 350 அப்படி இருந்ததா, கண்டிப்பாக நம்ம வந்து ப்ரீடர்ஸ் கிட்ட போய் வாங்குறோன்னா அவ்வளோலாம் கம்மியாக இருக்காது, பயங்கர விலையாக இருக்கும். இவர் கேட்டார், சீப்புனா எவ்வளோ? நான் சொன்னேன், சீப்புனா வந்துட்டு ஏன்னா அங்கே 6500 4000லாம் பார்க்குறதுக்கு எனக்கு சீப்புனா வந்துட்டு ஒரு 2000க்குள்ளேயாவது இருக்கணும், எனக்கு அதுக்கு மேலே வேண்டாம்ப்பா அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு சதீஷ் தான் வந்து குதிச்சு தேடினாரு. நான் என்ன ப்ரீடு என்ன ஏது அப்படின்றதெல்லாம் வந்து பேரெல்லாம் நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதெல்லாம் வந்துட்டு நம்ம நாய்க்குட்டியை பிக்கப் பண்ணுற அன்னைக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதோட முடியல, இருங்க, இன்னொன்று ஆச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலராக இந்த ஒரு நாயை பார்த்துட்டாரு சதீஷ் ஆன்லைனில் ப்ரீடர்கிட்ட. பார்த்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த நாய் ரொம்ப அழகாக இருக்குது, இந்த நாய் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். அந்த பிக்சர் வேணால் நாங்கள் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்களேன். டாக் லவர்ஸ் நிறைய பேர் இந்த என்ன நாயின்னு நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டுபிடிச்சா தயவு செய்து கமெண்ட் செக்ஷன்ல போடாதீங்க, கண்டுபிடிக்காதவங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும். ஓகே, அப்படியே கண்டுபிடிச்சாலும் இது வந்து இவ வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி. என்ன அப்படின்றத நான் வந்து கண்டிப்பா இப்போ சொல்ல மாட்டேன், நெக்ஸ்ட் வீடியோல தான் சொல்ல போறேன். ஸோ எஸ், அப்புறம் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தேன், பார்த்துட்டு எனக்கு அந்த பிக்சர் காமிச்சோன்னே எனக்குமே வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தேன். இந்த க்யூட்டான ஃபேஸை பார்த்துட்டு யாருக்கு தான் பிடிக்காது. நான் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொன்னேன். ஆனால் விலை ரொம்ப அதிகமாக இருந்தது. நான் சொன்னேன், இல்லைப்பா, இன்னொன்று வந்து ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் ஸ்கேம் பண்ணுவாங்க. இவங்க வேணால் எங்களுக்கு நாங்கள் வாங்கினனால இந்த ப்ரீடருடைய இது வந்து நான் அப்புறமா வந்து நெக்ஸ்ட் vlogல நான் போடுறேன். ஸோ நாங்கள் ஏமாறல, அதனால் நீங்களும் வேணால் அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம். ஸோ நான் சொன்னேன், இல்லைப்பா வேணாம்ப்பா, எனக்கு பயமாக இருக்குது, இவங்க ஏமாத்திட போகிறாங்க. $500 $400 அட்வான்ஸ் கேட்டாங்க. நான் சொன்னேன், எப்படி நீங்கள் கொடுப்பீங்க? எடுத்துகிட்டு அவங்க பாட்டு ஷட் டவுன் பண்ணிவிட்டு அவங்க ஃபேஸ்புக் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிட்டா என்ன பண்ணுறது? நம்ம யாரை போய் கேட்க முடியும்? அப்படின்னும் போது இவர் வந்துட்டு சரி ஓகே, நான் சொன்னேன் விலை கம்மி பண்ணி கேளுங்க அப்படின்னு. இவர் விலை கம்மி பண்ணி கேட்டார். ஒரு 1000, நான் சொல்ல மாட்டேன், நெக்ஸ்ட் வீடியோவில் தான் நான் வந்துட்டு அவளுடைய விலையை சொல்லுவேன்னு சொல்லியிருக்கேன்ல. ஸோ $1500 ஒரு விலையை கேட்டார். அவங்க வந்துட்டு கொடுக்க முடியாது அப்படி சொல்லிட்டாங்க. ஏன்னா அவளை வந்துட்டு அதிக விலைக்கு தான் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, இல்லை நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு. நான் சொன்னேன், நம்ம ஊரில் பேரம் பேசுவோம்ல, நான் சொன்னேன் வைங்கப்பா. அதுக்குள்ளே எவன்ப்பா நாய் 7 நாய் வச்சுட்டாங்க. இந்த நாய்க்குட்டியோட 7 நாய்க்குட்டி வந்து குட்டி போட்டிருக்கு. ஸோ நான் சொன்னேன், அதுக்குள்ளே யாருப்பா வாங்க போகிறாங்க, நீங்கள் வந்து ஃபோனை வச்சுருங்க, நம்ம அப்புறம் வாங்கிக்கலாம். இப்போ தான் வந்துட்டு 4 வாரம் ஆகுது, இன்னும் டைம் இருக்குது, இன்னும் 4 வாரம் இருக்குது அப்படின்னு. ஒரு 2 நாளில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேஸ்புக்கில் இதில் வந்து போட்டிருக்காங்க, இந்த நாய்க்குட்டி வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சதீஷ் வந்துட்டு ஒரு 2-3 நாளாக வந்து ஒரே சோகம்ன்றது என் மேலே கொலை கானில் திரிஞ்சிட்டு இருந்தார். ஆனால் அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணல. நான் எனக்கே வந்து சர்ப்ரைஸ், எப்படி அதுக்கு அடக்குன்னு போச்சுன்னு. இவர் வந்து இதுதான் ரொம்ப சீப்பு. ஆக்சுவலி எங்கள் வீடு பக்கத்தில் ஒரு ப்ரீடர், அதே டாக் ப்ரீடர் வச்சுருக்காங்க.
இன்ஃபேக்ட் கேட்டிங்கன்னா லைட்டாக ஷெட் ஆகிற நாய் தான் அது, அதே ப்ரீடு, ஆனால் ஷெட் ஆகும் ஆக்சுவலி. அவங்களே வந்துட்டு 2800 3000 ரேஞ்சு கிட்ட வித்துட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க வந்து சீப்பு தான், இந்நேரத்துக்கு நீங்கள் இவ்வளோ கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு, சீப்பு தான், இதுக்கு மேலே கிடைக்காது. அதுவும் வந்துட்டு அவளுடைய காது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்துருக்க கரெக்டான இது, இவளுக்கு வந்துட்டு அழகாக வந்துட்டு ப்ரௌன் கலரில் இருக்கும். இவ்வளோ என்ன போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ்னால சரி கிடைக்கிறது கிடைக்காம இருக்கு, கிடைக்கிறது கிடைக்காது அப்படின்னு சொல்லி நம்ம தலைவர் டைலாக் சொல்லிட்டு நான் பாட்டு கம்மிட்டேன். எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி வந்து அவங்க கிட்ட அந்த புக் பண்ணவங்களுக்கு வந்துட்டு லைக் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால அவங்க வாங்க முடியல. இன்னொன்று வந்து இப்போ நீங்கள் வந்து $500 இல்லை 100 எவ்வளவோ கொடுத்து புக் பண்ணுறீங்கன்னா மினிமம் அவங்க 400 நினைக்கிறேன், 400 500 மட்டும் எனக்கு தெரியல, கொடுத்து புக் பண்ணுறீங்க. நீங்கள் வாங்கினான்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த பணம் அவங்களுக்கு எடுத்துப்பாங்க, திருப்பி கொடுக்க மாட்டாங்க, அது நான் ரீஃபண்டபிள். ஸோ அதனால எனக்கு அதுவும் இருந்தது. ஒரு 2 நாள் கழிச்சு அவங்க வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணாங்க, நீங்கள் என்ன வேணுமா வேணாமா, நான் பணம்லாம் குறைக்க மாட்டேன் அப்படின்னாங்க. சதீஷ் வந்துருச்சு திரும்பி அப்படின்னாரு. அதனால சரி ஓகே, அவங்க ஜென்யூனாக தான் தோணுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏமாற்றணும்னு இருந்தாங்கன்னா முதலே வந்து சரி நான் குறைக்கிறேன் எனக்கு அட்வான்ஸ் அனுப்புன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க அந்த வார்த்தையை சொல்லவே இல்லை. ஸோ அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே ஜென்யூனாக தான் இருக்காங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு நாய்க்குட்டியை எங்கள் வீட்டில் இருந்து நாய்க்குட்டியுடைய வீடு ரொம்ப தூரம், ப்ரீடருடைய வீடு ரொம்ப தூரம். அது எந்த ஊரில் இருக்குன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன், எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன் எப்படி. ஸோ ரொம்ப தூரம் நான் அதனால் வந்துட்டு என்னப்பா நாய்க்குட்டியை நம்ம பார்க்க கூட இல்லை, அது எப்படிப்பா நம்ம போயிட்டு பார்க்காத நாய்க்குட்டியை வாங்குறது அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் ஒரு $100 அட்வான்ஸ் கொடுங்க, நேரில் போய் பார்த்துட்டு வாங்கிடலாம் இந்த வீக்கெண்டு, ஐ மீன் இந்த வீக்கெண்டே கொடுக்க மாட்டாங்க, நேரில் போய் நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து அட்வான்ஸ் $100 கொடுத்துட்டு நாங்கள் இந்த வீக்கெண்டு வரோம் அப்படின்னாரு. அது போன வாரம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் போக முடியல. சதீஷ்க்கு வந்து ஆஃபீஸ் சப்போர்ட் கால் இருந்ததுனால எங்களால் போக முடியல. ஸோ இன்னும் நாங்கள் நாய்க்குட்டியை பார்க்கல. ஸோ இன்னும் வந்து எங்களுக்கு சர்ப்ரைஸாக. ஸோ இதுதான் எங்களுடைய சர்ப்ரைஸ். ஸோ நம்மளுடைய வீட்டுக்கு ஒரு மகாராணி, ஒரு என்ன சொல்கிறது, மகாலக்ஷ்மி வரப்போகிறாங்க. ஸோ பேர் வந்து நிறைய நாங்கள் சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஃபியூ நேம்ஸ் வந்து நான் அம்மா உட்காந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இதில் இன்னொரு கதையை சொல்லாமல் இருந்துட்டேன். அம்மாவுக்கு நாய்னா ரொம்ப பயம். ஏற்கனவே சொன்னல அப்பாவுக்குனா பிடிக்காது. அம்மா வந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க பக்கத்து வீட்டில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அவங்க நான் சொல்லும் போது ஏதோ பண்ணுங்கடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் தான் சொன்னேன் எனக்கே இதுதான் ஐ மீன் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ ஹோப்ஃபுல்லி நம்மக்கிட்ட அடாப்ட் பண்ணி நம்மளை கடிக்காம தெரியல எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஹோப்ஃபுல்லி நம்மளால் வந்து மெயின்டைன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து எதனா வந்துட்டு எப்படி எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நிறைய அட்வைஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்துட்டு ஒரு ஃபர் பேரண்ட் ஆக போகிறோம். ஸோ இது வந்து எங்களுடைய டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். என் லைஃப்லேயே வந்துட்டு நான்லாம் நாய்க்குட்டி வளர்ப்பனானே எனக்குலாம் தெரியாது. கண்டிப்பாக மாட்டேன் அந்தளவுக்கு. நானே வளர்க்குறேன்னா வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் அமுக்குங்க. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த வீடியோக்கு வந்துட்டு அன்வான்டாக நம்மளை வந்து கழுவி ஊற்ற போகிறாங்கன்னு தெரியல, சும்மாவே மூஞ்சி எப்படி வச்சு பேசுகிறீங்க அப்படி வச்சு பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு சும்மாவே நம்மளுடைய ஹேட்டர்ஸ் இருப்பாங்களா, யாரெல்லாம் கழுவி ஊற்ற போகிறேன்னு தெரியல. தட்ஸ் ஓகே, அவங்களெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம லைஃப்பில் நம்ம மூவ் ஆன் ஆகுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.